ஹாய் ஹலோ வணக்கம். இது கலாட்டா தமிழனின் ட்விஸ்டோ ட்விஸ்ட். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது. எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கடந்த வாரம் நடந்த சில நிகழ்வுகள், சில காசிப்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில நான் மட்டுமே பேச போறதில்லை, ஏன்னா என் கூட பேசுறதுக்கு இன்னொருத்தரும் வந்திருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளோட லேபர் புது அவதாரம் எடுத்து இன்னைக்கு வந்திருக்காரு. என்ன அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அரசியல் பிரமுகர் அப்படிங்கிற போர்வையில இன்னைக்கு வந்திருக்கிறாரு காசிப்பை பத்தி பேசுறதுக்காக. வணக்கம் அரசியல் பிரமுகர் அவர்களே. அடேங்கப்பா, ஒயிட்டு நைட்டு போட்ட உடனே பேச்செல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு, வணக்கமும் ஒரு மாதிரியா இருக்கு. போட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன எதுக்கு அழைச்சீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயாவுக்கு கடந்த வாரம் வந்த கிசு எதுவும் ஞாபகம் இருக்குங்களா? கடந்த வாரம் பல கிசு வந்தது. அதில் நீங்கள் எந்த கிசுகிசையை கேட்கிறீர்கள்? சில கிசுக்கள் பல குடும்பங்களை இரண்டாக்கியது. கடந்த வாரத்துல முதலிடத்தை பிடிச்ச கிசு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கௌதமியும் ஸ்ருதிகாசனும் மோதல் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களே. ஆமாப்பா, அது ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஊதி நம்ம மக்கள் ரொம்ப பெருசாகிட்டாங்க. ஏதோ அவங்க ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாங்களாம், அந்த ட்ரெஸ் இவங்களுக்கு பிடிக்கலையா, அதனால அந்த ட்ரெஸ் நான் போட மாட்டேன்னு சொன்னாங்களாம். அந்த சின்ன மேட்டருக்காக கௌதமி தைக்கிற ட்ரெஸ் நான் இன்னுமே போட மாட்டேன், கௌதமி கூட பேச மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் எழுதிட்டாங்கப்பா. பாவப்பா, அவங்க ரெண்டு பேரும் குத்து கொலையில விட்டுட்டாங்க இந்த மக்கள். ரெண்டாவது இடத்தை பிடிச்ச கிசு என்னன்னாக்க, மில்க் நடிகையும் ப்ரொடியூசர் பையனும் டிவோர்ஸ். ஆமையா, அந்த நியூஸ் கூட கிட்டத்தட்ட உண்மைதான். ஆனா அதை தொடர்ந்து இன்னொரு கிசு வந்துச்சு தெரியுமா உனக்கு? இவங்க குடும்பம் பிரிஞ்ச கையோட இன்னொரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? மில்க் நடிகையும் ஒளி நடிகரும் ஒண்ணு சேர போறாங்களாம். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கேக்குறாங்களாம். அப்படின்லாம் கிசு வந்துச்சு. மூணாவது கிசு தான் பயங்கரமான கிசு தலைவர. என்ன கிசுன்னா, வரலட்சுமி விஷால் கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு ஒரு கிசு வந்துச்சு. ஆமா, என்ன இந்த கிசு சொல்லும் போது மட்டும் உன் முகத்துல லைட்டா சிரிப்பு தெரியுது? இந்த வேலை நீ பார்த்ததுதானா? டேய் தலைவர, என்ன என்னைய கோத்து விடுறீங்க? இது நான் பார்த்த வேலை இல்லை, இது ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் பார்த்த வேலை. அந்த சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்ச சேனல் தான், ஒரு 4 லட்சம் மேலே சப்ஸ்கிரைப் உள்ள சேனலும் கூட. இப்போ அந்த சேனலோட பேரை சொன்னோம்னாக்க நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்ருவாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருவோம். ஆமா, அதுவும் சரிதான். நம்மளை பத்தி ஒரு வீடியோ போட்டு விட்டு அது ஒரு பிரச்சனையாகி அது ஒரு கிசுகிசாகி எதுக்கு தேவையில்லாதது. சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். விஷால் வரலட்சுமி கல்யாணம் நின்னு போச்சு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கிசுகிசு வந்துச்சு. அது என்ன கிசுகிசுன்னா, வரலட்சுமி இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, பொறுமையா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப கல்யாணத்தை பத்தி எதுவும் நான் யோசிக்கல. அது மட்டும் இல்லாம நான் கேரியரை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எந்த கேரியர்னு தெரியல, கேரியரை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதனால அதுலதான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். இப்போதைக்கு கல்யாணம் இல்ல அப்படின்னு சொன்னத கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு ஒரு கிசுகிசு வந்துச்சு. அந்த செய்தி முடியறதுக்குள்ளேயே இன்னொரு செய்தியை ரிலீஸ் பண்ணிவிட்டாங்களே. இப்ப அந்த கல்யாணத்துக்கு போல, அவரும் போல, இவங்களும் போல. நீ ரொம்ப சுலப்பா. நீ என்ன இடையில ஒரு செய்தியை விட்டுப்பிய? இந்த கல்யாணத்துக்கு போன ஒரு ஆக்டர் விடிய சரக்க போட்டு போதையில கொண்டு போய் போலீஸ் வண்டியில மோதிருக்காரு. அதை போய் மோதினோடனே வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகி வந்து எத்தனை நேரம் ஸ்டேஷன்ல உட்காரு, உன்னை விசாரிக்கணும்னு போலீஸ் சொல்ல போவ. அவரு கிளம்பி எஸ்கேப் ஆயிட்டாரு. பத்தாயிரத்துக்கு தலைமறைவும் ஆயிட்டாரு. இப்ப என்னடான்னாக்கா, தானாவே போய் நானும் ஜெயிலுக்கு போறேன்ட்டு போய் ஆஜராயிட்டாராம். சரி தலைவர, எல்லாரும் கட்சியில வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நீங்க மட்டும் ஏன் அப்படியே இருக்கிறீங்க? என்ன மேட்ரு? ஏன்பா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நானும் உள்ள போகணுமா? பரவாயில்லையா தலைவர, நான் விட்டுட்டாலும் கடைசி கிசுக்கு நீங்க வந்துட்டீங்களே. ஏன்பா, நான் ஒரு கிசுக்கும் வரல, நீ என்ன கோத்து விடுறதுக்கு பார்க்காத. இதோட செய்தியை முடிச்சுட்டு கடை சாத்திரி கிளம்புறதுக்கு வழியே பாரு. ஓகே, இதோட இந்த ஷோ முடிஞ்சது. ட்விஸ்ட். அடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கான ஷோ எங்களோட லேபர் புது அவதாரத்தோட வரப்போறாரு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. கடந்த வார கிசுகிசை பத்தி கண்டிப்பா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் உங்களோட கமெண்ட்டை போடுங்க. தலைவரா, உங்களோட ஸ்டைல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, கலாட்டா தமிழனை சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்காக வாரம் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்குவார்கள் என்று உறுதியளிக்கிறேன்.
நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தும் இருந்திடாதீர்கள். நன்றி வணக்கம்.